Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Learn Excel in தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு ஆட்-இன் பார்க்க போகிறோம். டேட்டா அனாலிசிஸ் டூல் பேக். எக்ஸலில் இருக்கிற ஃபீச்சர் தான். நம்மளுக்கு தேவைன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா அதை விட்டுறலாம். ஸோ இதனுடைய இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ் டூல் பேக்குங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸல் ஆட்-இன் தான். It provides data analysis tools for financial, statistical and engineering data analysis. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால நாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்ஜினியரிங் ஃபார்முலா யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத விட ஸ்டெப்ஸும் குறையும், டைமும் சேவ் ஆகும். ஸோ சேவ் ஸ்டெப்ஸ் அண்ட் டைம் டு டெவலப் காம்ப்ளெக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர் என்ஜினியரிங் அனாலிசிஸ். நாம் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு அனாலிசிஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு டேட்டாவையும் பேராமீட்டர்ஸையும் ப்ரொவைட் பண்ணாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல்லே அதுக்கு தேவையான மேக்ரோ ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணி ரிசல்ட்டை நம்மளுக்கு ஒரு அவுட்புட் டேபிளாக கொடுத்துரும். சம் டூல்ஸ் வில் ஆல்சோ ஜென்ரேட் த சார்ட்ஸ் இன் அடிஷன் டு த அவுட்புட் டேபிள்ஸ். சப்போஸ் நம்ம ஒரு ஒர்க் ஷீட்ஸ் நிறைய ஒர்க் ஷீட்டை குரூப் பண்ணி அனாலிசிஸ் டூல் பேக் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா இட் வில் நாட் ஒர்க். ஏன்னா வென் யூ ஆர் பெர்ஃபார்மிங் ஆன் குரூப்டு ஒர்க் ஷீட்ஸ் ரிசல்ட்ஸ் வில் அப்பியர் ஆன் த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட் ஒன்லி. ஸோ ஒவ்வொரு ஷீட்லேயும் நம்மளுக்கு அனாலிசிஸ் வேணும்னா நம்ம தனித்தனியாக தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ வாட் இஸ் இன்க்ளூடட் வித் த டூல் பேக்? இந்த டேட்டா அனாலிசிஸ் டூல் பேக்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, யூ கேன் கால்குலேட் அனோவா சிங்கிள் ஃபேக்டர், 2 ஃபேக்டர் வித் ரெப்ளிகேஷன், இது எல்லாமும் பார்க்குறதுக்காக. எதுக்காக அனோவா அப்படின்னா, டு டெஸ்ட் த குரூப்ஸ், இந்த 2 குரூப்ஸ்க்கு நடுவில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம we are going to see in a different video. Then we are going to see correlation, how the variables are related. So you can use a correl or the Pearson measure. Then you can have a covariance. வேரியன்ஸுங்கிறது ஒரு வேரியபிளுக்கானது, 2 வேரியபிள்ஸ் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக you have a covariance. Then you can have a descriptive statistics. ஸோ இதில் பார்த்திங்கன்னா யூனிவேரியட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஒரே ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது, அதனுடைய மீன், மீடியன், மோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வி கெட் அ ரிப்போர்ட் ஆஃப் ஆல் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெக்கார்ட் ஃபார் அ யூனிவேரியட் அனாலிசிஸ். தென் யூ ஹாவ் எக்ஸ்பெனன்ஷியல் ஸ்மூதிங். இது எதுக்கு அப்படின்னா டைம் சீரீஸ் டேட்டாவுக்கு. இப்போ ஓல்டர் டேட்டாவாக இருந்ததுன்னா அதுக்கான வெயிட்டேஜ் கம்மி. அதே போல் நியூவர் டேட்டா வந்தோன்னா மோர் வெயிட் இஸ் கிவன். தென் யூ ஹவ் காட் அ எஃப் டெஸ்ட், ஃபோரியர் அனாலிசிஸ், ஹிஸ்டோகிராம், மூவிங் ஆவரேஜ், ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன், ரேங்க் அண்ட் பர்சன்டைல். தென் யூ ஹாவ் ரெக்ரெஷன், சாம்பிளிங், டி டெஸ்ட் அண்ட் ஜி டெஸ்ட். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எப்படி இந்த அனாலிசிஸ் டூல் பேக்கை நம்ம எக்ஸலில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் டேட்டா டேபில் ஆட்-இன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே ஆட்-இன்ஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு போகணும். ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கு 2 வே இருக்குது. ஒன்று ஃபைலில் போயிட்டு இங்கே ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணும்போது யூ கெட் அ ஸ்க்ரீன் லைக் திஸ், எக்ஸல் ஆப்ஷன்ஸு. அதில் ஆட்-இன்ஸ் போய்க்கலாம். இங்கே மேனேஜ் எக்ஸல் ஆட்-இன்ஸ், கோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணும்போது யூ கெட் அ ஆப்ஷன் லைக் திஸ். தெர் ஆர் 4 ஆட்-இன்ஸ் அவைலபிள். நம்மளுக்கு வேணுங்கிறது அனாலிசிஸ் டூல் பேக்கு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுக்கும்போதே நம்மளுக்கு இங்கே டேட்டா அனாலிசிஸ் டூல் பேக் லோட் ஆகிடுது. எக்ஸல் ஆப்ஷன் ஸ்க்ரீன் பாப்அப் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரிப்பனில் வச்சுட்டு கஸ்டமைஸ் த ரிப்பன் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எக்ஸல் ஆப்ஷன் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இதில் ஆட்-இன்ஸ் போய்க்கலாம். இந்த இடத்துல எக்ஸல் ஆட்-இன் கொடுக்கும்போது யூ கேன் கிவ் அ கோ. இப்போ ஆல்ரெடி நம்ம அனாலிசிஸ் டூல் பேக் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இதை நான் கேன்சல் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போது டேட்டா அனாலிசிஸ் டூல் பேக் நம்மளுக்கு இங்கே லோட் ஆகிருக்கு. இதை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூ கெட் ஆல் த ஆப்ஷன்ஸ் இன் டேட்டா அனாலிசிஸ். அனோவா, கார்லேஷன், கோவேரியன்ஸ், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நான் சொன்ன மாதிரி எல்லாமும் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன அனாலிசிஸ் வேணுமோ அந்த டூலை மட்டும் செலக்ட் பண்ணி யூ கேன் கிவ் ஓகே. அனாலிசிஸ் டூல் பேக்கோட இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்குறோம் நம்ம. ஸோ வாட் ஆர் த டூல்ஸ் அவைலபிள் இன் திஸ் டூல் கிட் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் நம்ம. அண்ட் ஹவு டு லோட் த ஆட்-இன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள் வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.